புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல், சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும், இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000 ரூபாயும் தலைமைச் செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போலூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய இரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டித்து தரத்தை பாதுகாத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பி.கே. அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள்.
தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்திடும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்ப நீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம் பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும்.